யோபு ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, தேவன் என்னை சோதிக்கிறார் என்பதை அவன் 100% புரிஞ்சுக்கிட்டான். இதுதான் நாம் புரியாம இருக்கிறோம். யோபு அழகாய் புரிந்து கொண்டான், தேவன் என்னை சோதிக்கிறார். ஆக அவன் அதுல மட்டும் என்ன ஆயிட்டான், சூட்டி பாயிட்டான். இது இந்த விஷயம் சாதாரண விஷயம் அல்ல, இது வான மண்டலத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு நிமிஷத்துல அவருடைய என்ன சொத்து உடைமைகள் போகும். இங்கிட்டு திரும்பின அடுத்த வந்து சொல்றான், வேலைக்காரன் அவுட்டு, இங்கிட்டு போனா உங்க வயத்தான் அவுட்டு, இங்கிட்டு போனா உங்க மிருக ஜீவன்கள் அவுட்டு, அங்கிட்டு திரும்பின ஒருத்த ஓடி வரும் அவுட்டு இல்லையா. கடைசியில மனைவி வந்து சொல்றா, நான் தான் சொன்னேன், வீட்டாரு கூட ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பாருங்க, எல்லாருக்கும் அவ வந்து சொல்ல கடைசியா சொல்றா, அவ வந்து கூட காதல வந்து என்ன சொல்றா, யோகிட்ட சோதனை எந்த அளவுக்கு வருது பாருங்க, நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலயா நிமிஷம் சோதிக்கிறது. அவன் சொல்றா, நீ உண்மையா அந்த தேவனை ஆராதிச்சு உனக்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன நடந்துச்சு, இப்ப நீ ஒன்ன பண்ணு, என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை தூசிச்சுட்டு நீ செத்துறாங்க. யோபு ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டா, எப்பெல்லாம் உங்களை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத, உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை உங்க முன்னாடி வருதுன்னா, அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா நில்லுங்க. இயேசுவின் நாமத்துல நான் நிக்கிறேன், எனக்கு தெரியும் என் கிறிஸ்து இயேசு என் ஆண்டவனை சோதிக்கும் சூழ்நிலையை இதுல நான் செய்யப்பட்டா உன்னால என்ன செய்ய முடியும். சிங்க கெவில போட்டால் தானியம் செவிக்க விடவில்லை. எந்த மாதிரி உள்ள தூக்கி போட்டானோ அதே உள்ள வெளியில வந்தா ஒரு செய்த பெட்டி கை வந்துட்டு மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அவன் சிங்க கவியில இறங்கி விட்டாங்களோ அதே போல மறுநாள் தூக்கி விட்டுட்டாங்க மேல. ஆனா சூழ்நிலையை பார்க்கிற பொழுது சிங்க கவி தான், சுற்றிலும் சிங்கம் தான் கிடக்குது. அடுத்த நிமிஷம் உயிர் போக முடியும், அதால சாப்பிட முடியும். ஆனால் அவனுக்கு தெரியும், தான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் இருந்தவன் அறிந்திருந்தானா. அவன் அவன் நாமளை சோதிக்கிறவன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சொன்னான். அவன் நல்ல தகவல், அவன் தேவையில்லாம சிக்ஷை எனக்கு தருவதில்லை. அவன் என்னை சோதித்து என்னை சுத்த புண்ணாக மாற்றும்படிக்கு அவன் என்னை இந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளுறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் குறிச்சு அந்த இடத்துல கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தி அவன் நிற்பான் சொன்னான். பரலோகம் உங்களுக்காக இறங்கும், யுத்தம் நடக்கும் பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, சத்துருக்கு உங்களுக்கு முன்னாடி ஓடியே போயிடுவான். ஆமென், அல்லேலூயா. எந்த பொல்லாப்பு உங்களுக்கு நேராக செய்ய நினைச்சானோ, எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாக, எந்த பிசாசு உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய நினைச்சதோ அதே சத்துருக்கள் அதை தள்ளி போட்டுவாராம் இல்லையா. தானியேல் தூக்கின உடனே தானியேலுக்கு விரோதமா அவ்வளவு பேர் தூக்கி உள்ள போட்டாச்சு. கீழே போனதுக்குள்ள சிங்கம் அவ்வளவு சாப்பிடணும், கீழே போய் எறும்பு கூட விழ, சதை கூட கீழே போய் விழல போல, அதுக்குள்ள நேரம் கீழே விழுகிறதுக்குள்ள பாஞ்சு அவருக்கு சாப்பிட்டு காலி.